ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிபி மெரின் கிங்டம். இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹745 வித்தவுட் ஃபுட். அண்ட் இந்த மெரின் கிங்டம் பக்கத்துலேயே விஜிபி தீம் பார்க் இருக்குது அண்ட் ஸ்னோ கிங்டம் இருக்குது. அது ரெண்டுத்துக்குமே தனித்தனி ப்ரைஸ். அண்ட் இது பக்கத்துலேயே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அண்ட் இந்த மெரின் கிங்டமில் so many different types of ஸ்பீஷீஸில் ஃபிஷ்ஷஸ் இருக்குது அண்ட் so many கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், எக்கச்சக்கமான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நீங்கள் கிட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வந்தீங்கன்னா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். அண்டு இதுக்குள்ளேயே நமக்கு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. அண்டு ஃபுட்டு வந்து வெளியே எக்ஸிட் ஆகிற இடத்துல ஃபுட்டு இருக்குது அண்ட் ஷாப்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஜாலியான சுற்றி பார்க்குற இடமா ஒரு 1.5 hours இருக்கும் ஜாலியாக. இந்த ஹார்ட்டின் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நிறைய கப்புள்ஸ், ஃபேமிலிஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ஃபோட்டோவும் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் உள்ளே வந்ததுமே உங்களை ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பாங்க. அதுக்கெலாம் தனி ப்ரைஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வேணான்னா லீவ் பண்ணிடலாம். நீங்கள் ஜாலியாக சுற்றியும் பார்க்கலாம். அண்ட் காய்ஸ், இந்த அக்கரத்தில் இது ஒரு பிளேஸ். இந்த வியூ வந்து வெளியேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ, உள்ளேருந்து நம்மளால் எப்படி பார்க்கலான்றதுக்காக சைடில் 2 டனல் இருக்கும். அந்த டனலில் வழியாக உள்ளே போயிட்டு உள்ளேருந்து அந்த வியூ எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். அந்த வியூ எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன். அதை வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணேன். அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன், பாருங்கள். ஒரு பக்கமாக உள்ளே போயிட்டு அந்த உள்ளேருந்து அந்த வியூ எப்படி இருக்கும், கிட்ட நல்லா ஜூமிங்கில் இருக்கும் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கறதுக்கு. இது மாதிரி நிறைய டனல்ஸ் உள்ளேருந்து பார்க்குற மாதிரி, ஃபிஷ்ஷஸை கிட்டேருந்து பார்க்குற மாதிரி அந்த வியூலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் வந்து இந்த ஃபைண்டிங் நியூமோ படத்தில் வர மாதிரியே ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் மூவிங் ஆகிட்ருக்கும். அண்ட் இந்த சைடோட வால்ஸில் நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும். இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே கிட்ஸ் ட்ரா பண்ணது. அண்ட் அந்த பக்கத்துலேயே நிறைய டேபிள்ஸில் பேப்பர் அண்ட் க்ரையான்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய பேர் அங்கே ட்ராவும் பண்ணுவாங்க. பேசிக்கலி ஃபார் கிட்ஸ். அண்ட் நிறைய கிட்ஸ் ட்ரா பண்ணியிருந்தாங்க. அதை நான் ஷூட்டும் பண்ணியிருந்தேன். அண்டு இது வந்து அந்த அக்வாரியத்துக்குள்ளே இருக்க இன்னொரு பிளேஸ். இது மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. அண்ட் இந்த வாட்டர்ஸ்லலாம் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க கண்களுக்கு. அண்ட் அதை நான் கிளியராக வீடியோவும் எடுத்திருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிளியராகவே வீடியோ எடுத்திருந்தேன். அந்த ஃபிஷ்ஷஸோட அழகை நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் கூட நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அதுவும் என் கூட விளையாடிட்டு இருந்துச்சு. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களே வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல, இந்த பிளேஸில் உள்ளேருந்து அந்த ஃபிஷ்ஷோட வியூ எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அந்த பொண்ணு உள்ளேருந்து பார்க்குற மாதிரி. இது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் கூட ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அண்ட் உள்ளேருந்து அந்த வியூ ரொம்ப கிட்ட தெரியும், அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ கிட்ட இருக்குன்ட்டு. பட் டச் பண்ண முடியாது. பட் அந்த வியூ நம்ம ரொம்ப கிட்ட பார்க்கலாம். தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப கிட்ட பார்க்கறதுக்கும் அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃபர் ஆகும். என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நானே தான் தனியாகவே உள்ளே போய் வீடியோ எடுக்கிறேன். யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளால் தனியாகவே என்ஜாய் பண்ண முடியும். இப்படி தான் அந்த விவி இருக்கும். ரொம்பவே கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அழகாகவே இருக்கும். நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ், ஃபைண்டிங் நீமோ மாதிரியான நிறைய ஃபிஷ்ஷஸ், சின்ன சின்ன அசைவுகள், அதெல்லாம் ஒரு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டச் பூல். இங்கே வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணி பார்க்கலாம். அண்டு இது வந்து ஃப்ரீ தான், யார் வேணாலும் டச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நானும் டச் பண்ணி பார்த்தேன். அண்ட் டச் பண்ணும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அண்ட் டச் பண்ணும்போது ஒரு மாதிரி கல் மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இது வந்து ரியல் ஸ்டார் ஃபிஷ் தான். இது நான் தான் வந்து தொடுறேன். பட்டு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. டச் பண்ணும்போது ஏதோ ஒரு மாதிரி கல் மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலாக டீப் ஓஷன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த அண்டர் வாட்டர் டனல் இருக்குது. அங்கே நிறைய ஷார்க், நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அண்ட் இதுதான் இங்கே இந்த அக்வாரத்துலேயே ரொம்ப பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்க ஒரே இடம். ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப அது மூவ் பண்ணுற விதமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த லைட் கலர்லாம் மாறி மாறி வரும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இதை மட்டுமே தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு நிறைய ஆடியன்ஸ் வேறு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. எப்படியோ கடைசியாக நானும் வீடியோ எடுத்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஜெல்லி ஃபிஷ் மூவ் பண்ணுறது. நீங்களும் பார்த்து உங்கள் கண்களுக்கு அழகு சேருங்க. அழகை ரசிக்கலைன்னா அது தப்பாக போயிடும். அண்ட் காய்ஸ் ஃபைனலாக எக்ஸிட் வந்தாச்சு. அந்த எஸ்கலேட்டருக்கு மேலே போனால் எக்ஸிட். அண்டு இது நான் எடுத்திருந்த ஒரே ஒரு செல்ஃபி அந்த மெரினா அக்வேரியத்தில். அண்ட் வெளியே எக்ஸிட் வந்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பை தாண்டி தான் நீங்கள் வெளியே போக முடியும். அண்ட் இங்கே நிறைய வாங்கிறதுக்கு நிறைய பொருள் இருந்துச்சு. பட் நான் எதுவுமே பை பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். எல்லாமே பார்க்க அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. எல்லாமே ஃபிஷ் ரிலேட்டடாக இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் நம்ம டிக்கெட்டு பை பண்ண மோஸ்ட்லி நமக்கு ஒரு கார்டு தருவாங்க. அந்த கார்டு இங்கே ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிட வேண்டியதான். அண்ட் சாப்பிட்ற இடமும் இருக்குது. அண்ட் இதுதான் எக்ஸிட். அண்ட் இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ், பாய்.